ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சிச்சு. இதில் வந்து டாப் 4 கண்டஸ்டண்ட்டாக வந்த அரோரா இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள என்ன காரணம்னு தெரில. இன்னி வரைக்கும் நம்ம பார்வதியும் சரி, கமருதீனும் சரி அவங்கள மன்னிக்கவே இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சில வேலைகளை பின்னாடி பண்ணியிருப்பாங்க அரோரா. நம்ம பார்வதி, கமருதீன் லவ் பண்ணும்போது அவங்கக்கிட்ட எமோஷ்னலாக நம்ம பார்வதி வந்து ரொம்பவே வந்து டவுன் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. கமருதீன் கூட சேர்ந்துக்கின்னு. ஸோ உண்மையாகவே அது வந்து இப்போ கமருதீன் பண்ணுறாருன்னா ஓகே, ஏதோ ஒரு கோவத்தில் இதை பண்ணியிருப்பாரு. பட் அவங்க வந்து 3வது மனுஷனுமா அதில் தலையிட்டுறக்கூடாது. பட் அவங்களும் அதை வந்து ஒரு தூபம் போடுற மாதிரி நடந்ததால் பார்த்தீங்கன்னா, பார்வதிக்கு வந்து கோவம் அதிகமாகிடுச்சு அவங்க மேலே. உள்ளே இருக்கும்போதே பெருசாக அவங்ககிட்ட வந்து பேசலை. பட் ஆனால் அந்த ட்ரையாங்கல் லெவல்லேருந்து வெளில வரதுக்காக அவங்க பார்வதி தான் ஒரு ஸ்டெப் எடுத்து பேசி முடிச்சு விட்டாங்க. இன்னொன்றுனா அரோரா இருக்குது தெரிஞ்சதே வந்து பார்வதியால் தான். இதை அவங்க ஃப்ரெண்டு வந்து ரியா உள்ளே வந்தாங்க இல்லையா, அவங்களே சொல்லியிருப்பாங்க, நீ பார்வதி தான் நன்றி சொல்லணும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பார்வதி எப்பவுமே ஒரு விரோதியாக நினைக்கிறாங்க. இன்னொன்று பார்வதியில் ஒரு ஆளான்ற மாதிரி நினைக்கிறாங்க அரோரா. அது வந்து நம்ம இன்றைக்கும் வந்து கண்கூட பார்த்து தான் இருக்கோம். ஸோ கமருதீனுக்குமே ஒரு சில இடத்துல சொல்லியிருப்பாங்க, என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா அவன் கிடக்கிறான்னவங்க. அந்த லாஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த எமோஷ்னல் ஒரு வீடியோ போட்டாங்களே, ஏவி குறும்படம் போடும்போது பார்த்தீங்கன்னா, எல்லா கண்டஸ்டன்ட்டும் எழுந்து நின்று கை தட்டினாங்க. எக்ஸப்ட் வந்து திவ்யா, அரோரா தவிர. ஸோ அரோரா வந்து ஃப்ரெண்டுன்றாங்க கமருதீனை. நீங்கள் பார்வதிக்காக எழுந்து நிற்க தேவையில்ல. அட்லீஸ்ட் நம்ம கமருதீன் பேர் சொல்லும் போது ஏன் சின்ன கை தட்டில ஃப்ரெண்டுன்னு அப்போ என்ன, அப்போ சும்மா பேருக்கு வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு, பட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓட்டுக்காகவும் ப்ளஸ் வந்து ஓரளவு ஏதோ ஒரு காரணத்துக்காகவும் கமருதீன் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஈவன் அதேமாதிரி தான் வினோத்தையுமே அதே மாதிரி சொல்லியிருந்தாங்க, என்னோடய ஃப்ரெண்டு என்னோட வினுக்குட்டின்னாங்க. பட் அவருக்கு வந்து ஒரு ஆப் ஒன்று வச்சுட்டாங்க, பெட்டி எடுக்க சொல்லி. ஏன்னா அவங்க தான் வந்து அவர் ட்ரிகர் பண்ணி பெட்டி எடுக்க வச்சது, அது எல்லாருக்குமே தெரியும். பட் அதுக்கப்புறம் வினோத்தே வந்து ஒரு சில இடத்துல சொல்லியிருப்பாரு. ஏன்னா பிக் பாஸ் சொல்லியிருப்பாங்க போல இருக்குது அவருக்கு, நீங்களே எடுத்தீங்கன்னு சொல்லுங்கள், அவங்க பேர் டேமேஜ் ஆகுதுன்ற மாதிரி. பட் ஆனால் அவரும் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. பட் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அரோரா பேரை வந்து இப்போலாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. அரோரா பேரே எழுதில்லை. ஏன்னா அவ்வளோ க்ளோஸாக இருந்தவங்க, நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்போ அரோரா பேரை எடுத்துருக்கணும் நிறைய இடத்துல. அரோரா வந்து என் ஃப்ரெண்டு மாதிரி தான் சொல்லிக்கணும். அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கேமராக்கு முன்னாடி தான் சொன்னாரே தவிர, வெளியே வந்தோடனே அரோராட்ட பெருசாக வந்து அவர் வந்து பழகவும் இல்லை, அந்த அளவுக்கு அவங்க பேரையும் யூஸ் பண்ணலை. கமருதீனுமே ஒரு இடத்துல வந்து டேமேஜ் பண்ணியிருப்பாங்க அரோரா. அவங்க பேசாமல் போயிருப்பாரு. அதனால சொல்லியிருப்பாரு, இவன் மீசை எடுத்திருக்கான் பாரு, ஐயோ பார்க்கவே சகிக்கல, இவன் முதல்ல மீசை எடுத்திருந்தா 1வது 2வது அவங்க கிட்டவே நெருங்கி இருக்க மாட்டேன்னாங்க. அப்போ என்னன்னா, மீசை எடுத்தால் பார்க்கறதுக்கு ஆள் வந்து அசிங்கமாக இருந்தார். ஸோ அப்போ ஆள் அழகாக இருக்க மட்டும்தான் அரோரா பழகுவாங்க பழகுது. ஸோ இதெல்லாம் பார்த்துருப்பாங்க. அது இல்லாமல் நம்ம கமருதீனோட ஃப்ரெண்ட்ஸுங்களே சொன்னாங்க, அரோராவை நம்பாதன்னு சொன்னாங்க. அன்றைக்கி ஃபினாலேயில் வந்து பார்த்தீங்கன்னா, கமருதீனை பார்த்தோன்னே அவங்க வந்து கமருதீன் வந்திருக்கியான்னும் போது அவன் ரொம்ப மிஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. உடனே அவர் ஓகேன்ற மாதிரி மொக்க பண்ணி விட்டுருவார். உண்மையாகவே இது வெளியே நிறைய வீடியோ அவர் பார்த்துருப்பாரு. ஸோ இது வந்து அரோராக்கு ஒரு ஆப்பா வந்துச்சுன்னு சொல்லணும். பார்வதியும் சரி, கமருதீனும் சரி, இன்னும் வந்து அரோரா மன்னிக்கலன்னு தெரியுது. அவங்களுமே வந்து அதுக்கான எந்த எஃபெக்ட்டும் போடல. நீங்கள் என்ன பரவாயில்லன்ற மாதிரி அவங்களும் அரோராவும் கொஞ்சம் ஒரு திமிராக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.